நைட்டு 10 மணிக்கு படுத்து, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதும், இல்ல நைட்டு 1 மணிக்கு படுத்து, காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறதும் ஒண்ணா இல்லையா? 2மே 7 மணி நேரம் தான். ஆனா, நைட்டு 10 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எந்திரிக்கிறப்போ இருக்கிற எனர்ஜிய விட, 1 மணிக்கு படுத்து 8 மணிக்கு எந்திரிக்கிறப்போ இருக்கிற எனர்ஜி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம பயாலஜிக்கல் கிளாக். நைட்டு 10 இருந்து 2 வரைக்கும் நம்ம பாடி இயற்கையாவே மெலோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன அதிகமா புரொடியூஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் தான் நம்ம ஆழ்ந்து தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ற ஹார்மோன். அது மட்டும் இல்லாம இந்த 10 டூ 2 டைம்ல நம்ம பாடி அதிகமா குரோத் ஹார்மோன்ஸ புரொடியூஸ் பண்ணும். இது உங்க பாடிய சீக்கிரமா ரெக்கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டைம நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க தூக்கத்தோட குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ உங்க தூக்கத்தோட குவாலிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எவ்வளோ நேரம் தூங்கி எந்திரிச்சாலும், நீங்க டயர்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறப்போ இருக்காது. நீங்க இத நம்பலன்னா, நெக்ஸ்ட் 1 வீக் 10 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க. அடுத்த 1 வீக் 1 மணிக்கு படுத்து 8 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க. உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும்.